திருவிழா கொண்டாடுறாங்க? சொல்லு, நீ சொல்லல, சொல்லு. பாடம் நடத்திருக்காங்களா டீச்சர்? சொல்லு, இப்ப சொல்லு ரைட்டா. உணவு திருவிழா எதற்காக கொண்டாடப்படுகிறது? என்ன சொல்லுடா, இப்ப சொல்லல ரைட்டா. சொல்லு ரைட்டா. சொல்லு. அதாவது இப்போ ஒரு அவசர காலங்கள், இந்த அவசர காலத்துல நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு வேக வச்சதையே திரும்பவும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. சரியா? சமைத்த உணவுகளை திரும்பவும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. அதனால பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. என்ன, இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது பெயரறியப்படாத புது புது நோய்கள்லாம் உண்டாகுது. அந்த மாதிரி நோய்கள் அந்த காலத்துல யாருக்குமே இருந்ததில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாங்க. அந்த ஆரோக்கியமான உணவை சாப்பிடும்போது தான் நமக்கு உடம்புக்கு என்ன கிடைக்கும்? நல்ல சத்துக்கள் கிடைக்கும். நம் உடம்பு எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது, சரிவிகித உணவு எடுத்துக்கணும். எல்லா சத்துக்களும் அடங்கிய ஒரு உணவுப் பொருளை நாம் உட்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். கடையில என்ன ஃபாஸ்டா சூடு பண்ணி உடனே ஏற்கனவே பொரிச்சு வச்ச கறியை திரும்பவும் சூடு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவே கூடாது. அதுவும் இந்த பிராய்லர் கோழின்னு சொல்றாங்க இல்லையா, சிக்கன், அந்த சிக்கனை நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவே கூடாது. ஏன்னா அது ஒரு 40 நாளைக்குள்ள அதுக்கு உள்ள ஊட்டத்தை கொடுக்குறாங்க. செயற்கை முறையில உணவுகளை கொடுக்குறாங்க. அந்த செயற்கை முறை உணவுகளை அந்த கோழி சாப்பிட்டுட்டு ஒரு 40 நாளையில கறிக்கோழியாக மாறிடுது. சின்ன குஞ்சா இருக்கிறது ஒரு 40 நாளையில கறிக்கோழியா மாறிடுது. அப்ப அந்த கறியை நீங்க உணவுగా சாப்பிடும் போது நம் உடலுக்கு என்ன ஏற்படும்? நோய்கள் ஏற்படும். இந்த மாதிரி நோய்களை தவிர்த்து நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த மாதிரி சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். சரியா? இப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருது. சரியா? இந்த அட்டாக் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த துரித உணவுகள்னு சொல்றாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றோம்ல, அந்த துரித உணவுகளை அதிகமாக நம்ம உட்கொள்வதன் காரணமாக நமக்கு என்ன ஏற்படுகிறது? மாரடைப்பு என்ற ஹார்ட் அட்டாக், அந்த நோய் நமக்கு ஏற்பட்டு உடனே கொஞ்சம் வயசு ஆளுகள்லாம் இப்ப இறந்து போயிடுறாங்க, மிக குறைந்த வயதிலேயே. அப்படி இல்லாம ஒரு நீண்ட ஆயுள் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நம்மளுடைய பாரம்பரிய உணவான இந்த மாதிரி கேப்பை, சிறுதானியங்கள் சொல்றாங்கல்ல, அந்த உணவுகள்ல இருந்து கேப்பை, வரகு, சாமை, குதிரைவாளி, இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம அதிகமா எடுத்துக்கணும். அதுல நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கிறது. அந்த நார்ச்சத்துக்கள் நம் உடலுக்கு என்னது? மிகவும் நல்லது. அந்த சத்துக்களை உரியக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு மனசுல பதிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உணவு திருவிழாங்கிறத ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பள்ளியில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்.